யோவான் ஒரு இளமை அனுபவத்தை பெற்றவன். அப்புறம் நிறைய அவனை குறித்து அந்த வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் எப்படிலாம் இருப்பான்னு சொல்லி. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த தூதன் சொல்கிறாரு. அப்போ எத்தனை காரியங்களை அங்கே உற்று பார்த்து கவனித்து அதை விவரித்து பார்த்தா தெரியும் எவ்வளோ பொருட்களை கொண்டிருக்குதுன்னு சொல்லி. அந்த பேர் யோவான் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு பேர் இப்படி வை, குழந்தை பிறக்கும் யோவான் பேர் வை. அந்த அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் பேர் வைக்கும்போது அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போதே அந்த குணங்கள் வெளிப்படும். என்ன அப்படி தானே வேத புஸ்தகத்தில் பேர் வைக்கும்போது தேடி தேடி பேர் வச்சுருக்காங்க. என்ன சின்ன பேர் பெரிய பேர் அப்படின்னு சொல்லி நிறைய வேறு பேரை சேர்க்கணுன்னு 3-4 பேரை நீளமாக கூட வச்சுருப்பாங்க. அப்போ இங்கே அவர் வச்சுருக்காரு, நீ யோவான் பேர் இடு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுக்குறார் தூதன். அப்படி கொடுக்கும்போது அவன் எப்படிலாம் இருப்பான், என்ன குணத்தோடு இருப்பான்னு சொல்லி வச்சுருக்கு. புத்திசாலியான ஒரு பையன், அவன் ரொம்ப புத்திசாலியானவன். அப்புறம் ரொம்ப எப்படி இருக்கக்கூடியவனா, அவன் ஒரு நல்ல பலம் உள்ளவன், எதை கண்டும் பயப்படாதவன். அவனுக்கு ஒரு தனித்துவம் உண்டு, அவன் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு பலத்தோடு இருப்பான்னு சொல்லி இந்த வசனத்துக்குள்ளே உள்ளே போனால் நிறைய பொருள் இருக்குது. அப்படி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ ஒருத்தருக்கு குழந்தைய கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, அவன் இந்த பேர் நீ விடு, அந்த பிள்ளை எப்படிலாம் இருக்கும்னு ஆண்டவர் வர்ணித்து சொல்லி கொடுக்குறார். அப்போ அந்த சிறுத்தை சொல்லும்போது அடுத்த வசனத்துக்கு நம்ம வரலாம். 19வது வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இப்போ நற்செய்தி சொல்கிறார் ஒரே ஒருத்தன், உனக்கு அப்படின்றார். என்ன சிங்கிளில் தான் சொல்கிறார், உனக்கு நற்செய்தி சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறார். இந்த வார்த்தை கிடச்ச உடனே அவன் இது எப்படி நடக்குமோன்னு சொல்லி சில யோசித்ததுனால நீ வாய் பேசாமல் போயிடுவேன்னு அவங்க சொல்லிட்டார். ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, தேவ சன்னிதானத்திலிருந்து சொல்கிறாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே இது நமக்கு வயசாகிட்டு இதெல்லாம் எப்படின்னு யோசித்த உடனே நீ பிள்ளை பெற வரைக்கும் வாய் பேசாமல் இருப்பேன்ட்டார். சில காரியங்கள் அப்படி இருக்க ஆரம்பிச்சு. அப்போ வார்த்தையை நம்ம உள்வாங்கும்போது அந்த வார்த்தையினுடைய பொருளெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அடுத்து 24வது வசனத்துக்கு நம்ம வாசித்தோம். முதல்ல அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்தார். இப்போ ஒரு நிந்தையை நீக்கும்படி, அவளுக்கு வயசாகிட்டு ரெண்டு பேருக்கும் நல்ல வயசு, குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு தன்மை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு அப்போ ஒரு நிந்தை இருந்திருக்குங்க, சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு நிந்தை இருந்திருக்கு. நிந்தையை நீக்கும்படி, அவமானத்தை நீக்கும்படி, அதாவது நமக்கு விரோதமான சில வார்த்தைகள் அங்கே நடத்தப்பட்டிருக்கு அவர்களுக்கு விரோதமாக. அது ஒரு நிந்தையாக தான் இருந்திருக்கு. அப்போ அதையெல்லாம் நீக்கும்படி, எனக்கு இருந்த பிரச்சனைகளை மாற்றும்படி, எனக்கு வருகிற துன்பத்தை மாற்றும்படி அவர் என்மேல் கடாட்சம் வைத்து, கர்த்தர் இந்த நாட்களில் என் மேலே கடாட்சம் வச்சு எனக்கு இந்த குழந்தைய கொடுத்தாருன்னு சொல்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, நிந்தையை மாற்றுவார். இந்த நாளில் நிந்தை மாறும். நம்ம அநேக காரியங்களை சொல்லலாம். நம்மளை குறித்து உலகம் அப்படி தான் சொல்லும். உலகத்தில் பல காரியங்கள் பல பேசப்படும், பல வார்த்தைகள் நமக்கு விரோதமாக வரலாம். அந்த வார்த்தைகள் எதுவானாலும் நம்ம இருக்கலாம், ஆனால் அது நம்ம பாதிக்கக்கூடாது. என்னன்னாலும் சொல்லலாம், அது நம்ம பாதிக்கக்கூடாது. பாதிக்குதா, இல்லை எனக்கு ரொம்ப பாதிப்பு தான் அப்படின்னு சொன்னால், அப்போது இன்னும் நம்ம ஆழத்துக்குள்ளே போகலை. பேதுருட்ட சொன்னார், ஆழத்தை நோக்கி உன் வலையை போடு அப்படின்னு சொன்னார். என்ன ஆழத்தை நோக்கி போடுன்னு சொன்னார்ல. அப்போ ஆழத்துக்குள்ளே இன்னும் போகலைன்னு அர்த்தம். ஆழத்துக்குள்ளே போயிட்டேன்னா சொல்லப்படுற நிறைய வார்த்தைகள் இருக்கும், நிந்தை இருக்கும், அவமானம் இருக்கும், நமக்கு விரோதமான என்னென்னமோ நடக்கும். ஆனால் அந்த வார்த்தை என்ன செய்யாதுன்னா பாதிக்காது. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தைகள் பேசப்பட்டு கொண்டு இருக்கும். அப்போ அதையும் பாதிக்காமல் இருந்தாலும் அதை நீக்கும்படி
ஆண்டவர் இங்கே சொல்கிறார், என் மேல் கடாட்சியம் வைத்தார். அந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு அந்த கடாட்சியம் வைக்கணும். ஆண்டவருடைய அந்த கடாட்சியம், ஆண்டவர் கடாட்சியம்னா அவர் அங்கே அன்பு வச்சுட்டு அவர் கூட வந்துட்டார். இவன் இவ்வளோ பெரிய நிந்தையில் இருக்கா, இதை மாற்றி போடணும்னு அவர் எவ்வளோ ஆண்டவர் யோசிக்கிறார் பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ யோசிக்கிறார். இந்த மாதிரி ஒரு வருத்தத்தோடையாக இருக்கிறான். அவன் உள்ளே போகும்போது அந்த வருத்தமும் அவனுக்கு இருந்த வேதனையும் அவனுக்கு இருந்த துக்கமும் பார்த்த உடனே தான் தேவ தூதனை அனுப்பிட்டார், தேவ சன்னிதானத்திலேருந்து அனுப்பிட்டார். சீக்கிரமாக போய் அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு. இந்த நிந்தையை நான் மாற்ற போகிறேன், உனக்கு இந்த சூழ்நிலை ஒரு மாற்றம் வரும், உனக்கு நிலைமை மாறும், நீ மாறவே செய்யாது, இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நிலைமையெல்லாம் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த நாட்களில் நிந்தையை மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல இந்த கடைசி மாதம் நம்ம இருக்கோம். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது, இன்னொரு அடுத்த வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு. 2025 ஆண்டுக்குள்ளே நம்ம போகும்போது சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நிந்தைகள் மாற்றப்பட்டு, அவமானங்கள் மாற்றப்பட்டு, நமக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா காரியமும் துடைக்கப்பட்டு, நம்ம அதிலிருந்து விலக்கப்பட்டு ஒரு பரிசுத்த சந்ததியாக, ஒரு பரிசுத்த பிள்ளைகளாக நம்ம அடியெடுத்து வைப்பதற்கு நம்மை நாமே தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. ஆனால் அந்த வார்த்தை நம்மளை பாதிக்கக்கூடாது.